பாருங்க, இந்த இஞ்சி குழம்பு எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வாசனை எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தட்டன்னு வந்துட்டு இந்த அருமையான இஞ்சி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப ஆரோக்கியமான இஞ்சி குழம்பு. அந்த இஞ்சி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க. வாங்க இந்த இஞ்சி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த இஞ்சி குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து 100 கிராம் இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. பூண்டு 100, 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன கருப்பட்டி துண்டு, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகம், உளுந்து, வெந்தயம், குழம்பு மிளகாய்த்தூள், கருப்பட்டி, எண்ணெய், காஷ்மீர் மிளகாய்த்தூள், புளி கரைச்சல், உப்பு. பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம இஞ்சி குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதில் நம்ம இந்த இஞ்சி, அது கூடவே ஜீரகம், மிளகு, இந்த உளுந்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்க போகிறோம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். மசாலா ஆறி அரைக்கிறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லா இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க. இது 1 வாரம் ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான குழம்பு. திருப்பி நான் சொல்கிறேன் ஆரோக்கியம்னு. ஏன்னா அவ்வளோ ஆரோக்கியம் இதில் இருக்குது. நான் அதை போக சொல்கிறேன். என்ன சொல்லிடுச்சு, நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். எப்போதுமே வெந்தயம்லாம் நல்லா பொரியணும், இல்லைன்னா நல்லா இருக்காது குழம்புக்கு, வாசனையும் இருக்காது. அதனால் வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயத்தை நல்லா பொரிய விடணும், மேய்ஞ்சி கருக விடக்கூடாது. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு அடுத்தது வெங்காயம், அடுத்தது பூண்டு வெங்காயம் நான் தாராளமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எந்த காய்கறியும் பயன்படுத்தாத குழம்பு இல்லைங்களா, அதனால் இதை தொட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இந்த காஷ்மீரி மிளகாத்தூளை எண்ணெயில் வதக்கிப்போம். ஏன்னா இது கலர் நல்லா கொடுக்கும். அதுவும் எண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் எண்ணெயில் வதக்குறேன். அடுத்தது நம்ம இந்த இஞ்சி பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, இஞ்சி இந்த மிளகு சீரகம்லாம் போட்டு அதை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. ஏன்னா இஞ்சியில் காரம் இருக்கும், மிளகுலையும் காரம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் பார்த்து போட்டுங்க. நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற ஆள், அதனால தான் பார்த்து போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த புளி கரைச்சலை இதில் ஊற்றிடலாம். புளி கரைச்சலை ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலையை போட போகிறோம். அதேமாரி உப்பும் கொஞ்சம் போட்டுங்க. அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் அது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, குழம்பு
நல்லா திக்காயிட்டு எவ்வளோ தண்ணி வச்சோம் தெரியுதா? நல்லா திக்காயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருளை தான் அதில் சேர்க்க போகிறோம். நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போதும் சேர்க்குற கருப்பட்டி. இந்த மாதிரி குழம்புகளுக்கு இந்த கருப்பட்டி வந்து எவ்வளோ சுவை கொடுக்குங்கிறது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது அப்படியே கரைட்டும். இந்த இஞ்சி வந்து உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இஞ்சி வந்து அவ்வளோ நல்லது. அதாவது இந்த கிளைமேட் இப்போ வந்து நிறையா சேஞ்ச் ஆகி நிறைய பேருக்கு ஜுரம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அந்த கோடை வெயில் வந்து ஒத்துக்காது. இந்த இஞ்சி வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது. அப்புறம் சளி, இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, நுரையீரலில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, வாந்தி, ஒமட்டல் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நல்லது. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து செரிமானத்தை கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கக்கூடியது இஞ்சி. டயட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து. இஞ்சியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அழகாக அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிய வர ஆரம்பிச்சு அவ்வளோதாங்க. நம்ம இதை இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். அந்த குழம்பு டேஸ்ட் பார்க்கலாம். ஆவி பறக்க பறக்க இருக்கு இல்லைங்களா? அப்படியே கொஞ்சம் வெங்காயம், பூண்டு அதெல்லாம் அப்படியே அந்த சோத்தில் போட்டு எங்கே நம்ம சாப்பிட்ல டேஸ்ட்டு பார்க்குறவங்கள எது நல்லா பார்க்க வைப்போம். அது எப்படி இருக்க? சூப்பராக இருக்குங்க. என் பிள்ளைக்கு விட்டு பார்ப்போம். வேற அவ்வளோதான்டா எங்கள் பிள்ளை. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குப்பா. குழம்புல நம்ம மிளகாத்தூள்லாம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் அந்த இறங்கும் போது ஏதாவது தொண்டையில் சளி இருந்துன்னா அறுத்துக்கிட்டு ஓடுது. மிளகோட காரம், இஞ்சியோட காரம் இன்னும் கூட தூக்கலாக நீங்கள் போட்டிருந்தா கூட நல்லா தான் இருக்கும். இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் சுவையை அதிகப்படுத்தி காட்டுறது எனக்கு பிடிக்கும். அந்த காரமான குழம்புக்கு நம்ம போடுற அந்த கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ சூப்பருங்க. நாம தாங்க பாராட்டணும். பாராட்டே நம்மளோட பாராட்டாக தான் இருக்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஒமட்டல்லாம் அதிகமாக இருக்கும். இதை வச்சு சாப்பிட்டாங்கன்னா அப்படியே கபகபகபங்குதுங்க. அப்படியே இந்த தொண்டையில் இறங்கும்போது சூப்பராக இருக்குது. இந்த அல்டிமேட்டான அருமையான ஆரோக்கியமான இஞ்சி குழம்பை நீங்களும் வீட்டில் வச்சு செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவால் தான் சேனலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னன்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.